ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலி இப்போ அம்மா வீட்டு வருஷம் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிட்டு வரவேற்பில் போயிட்டு நின்று வர்றவங்களை வாங்கன்னு அழைக்கணுங்க. அதுக்காக இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன். ஆக்சுவலி பியூட்டி பார்லர்லேருந்து வந்து நம்மளை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிளாக ஃபேஸில் 3 மேக்கப் கொடுத்து அதுக்கப்புறம் முடி வச்சு பின்னுங்க, ஜடநாகம் வச்சு பின்னி பூ வச்சு விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஆக்சுவலி அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் போட்டு விட போகிறாங்க. சிம்பிளான மேக்கப் தாங்க, ஹெவிலாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், அம்மா வீட்டு வருஷம் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். இங்கே கற்கண்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸு, அதுக்கப்புறம் பன்னீர், சந்தனம்லாம் வச்சுருக்கோம் வரவங்களை வரவேற்கிறதுக்காக. இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம வந்து அழைக்கணும். அம்மா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 வேனு வச்சு கத்தாழையிலேருந்து இங்கே சிதம்பரத்துக்கு மக்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம வீடை பார்க்குறதுக்கு ஆர்வமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. வரும்போதே வெல்கம் பண்ணுறதுக்காக அக்கா பார்த்தீங்கன்னா பேனர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி அவங்க கயிறு போட்டு அழகாக கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மக்களை வரவேற்கிறதுக்காக ஒரு அழகான பேனர் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. பேனருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பந்தியும் ரெடியாக இருக்குங்க. ஆக்சுவலி சாப்பாடு பரிமாறத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வழியாக தாங்க இப்போ வந்து ஜனங்கள் எல்லாமே நம்ம உள்ளார வந்து வீட்டை சுற்றி பார்க்க போகிறாங்க. அதனால ஃபஸ்ட்டே வெல்கம்க்கு அழகாக வெல்கம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 வாழை மரம் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வெல்கம் பண்ணுறதுக்காக ரோஸு, பன்னீர், அதுக்கப்புறம் சந்தனம் எல்லாமே ரெடியாக வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம போர்ட்டிக்கோவில் பாருங்கள் அழகாக செங்கல் வச்சுருக்காங்க. இப்போ நைட்டு வாஸ்து பூஜை பண்ணுறதுக்காக செங்கல்லாம் வச்சு கோலமாவு போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து 6:30 மணிக்கெலாம் வர சொல்லிட்டேன். நைட்லேருந்து ஷூட்டிங் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நைட்டும் காலையிலையும் மட்டும்தான் ஃபங்க்ஷன். அதனால் ஃபோட்டோகிராஃபரை கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியாச்சு. அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ அம்மா வீட்டு வருஷம் வரும்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஆக்சுவலி வீடியோஸ்லாம் வைக்கல, ஃபோட்டோஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி நேரத்துலேயே வந்துட்டாங்க. சித்திக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ. அம்மா வருஷம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் கையெடுத்து கும்பிட்டு எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் என்னால் வீடியோஸ் எடுத்துகிட்டு நிற்க முடியல. வீடியோஸ் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து என்னென்ன செஞ்சிட்ருக்கோம், என்னென்ன பூஜை நடக்குதுன்னு வீடியோஸில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போய் பாருங்க, போகலாம் எல்லாரும் பாருங்க. வெத்தலை உள்ள இருக்கு, என்னடா சரி சாப்பிடு. அவங்க சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. இங்கே கொஞ்சம் உங்கள் வேலை ப்ராசஸ் கூப்பிட்றாங்க, வா. அந்த காசும் இந்த காசும் அவருடைய துணைவியார் சாவித்திரி அவருடைய துணைவியார். புரியுதுங்களா?
அதனால் அவங்க 3 கை எழுந்திருப்பாங்க. இவங்க வந்து குடிநீர் கலசம். இந்த வாஸ்து வழிபாடு இதுதான் பண்ணுங்க, இதுதான் வைக்கணும். இதுங்களா வாஸ்து வழிபாடு எழுந்த பகலில் வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணணும். இன்னத்தில் எல்லாருமே காலையில் எழுந்த உடனே 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்த உடனே காலை கடனை பண்ணிட்டு குத்துவிளக்கு பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். அதான் நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய வழக்கம். யாரும் செய்யறதில்லை, செய்கிறவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, செய்யாதவங்க செய்யறதில்லை. புரியுதுங்களா? பிரார்த்தங்கிறது மனம் பார்க்க கயத்தால் கழிஞ்சிட்டே இருக்கும். ஆகாமிங்கிறது செஞ்சுட்டே இருக்கும். ஒரு பக்கம் சஞ்சிகை செஞ்சுட்டே இருக்கும், ஒரு பக்கம் எல்லாருமே பண்ணலாம். எல்லாரும் பண்ணுறதா நல்லது. அதுதான் நம்ம தமிழ் பண்பாடு. அது மாதிரி செஞ்சால் எந்த வினைகளும் சொல்லாதுன்னு சொல்கிறோம். வரக்கூடிய வினைகளும் தாங்கிக்கலாம், வந்த வினைகளை விலகி அடுக்கடுக்காக சொல்லலாம். அதனால் விளக்கினுடைய தத்துவம் அது. 5 முகம் சிவபெருமானுக்கு வந்து ராமதையா தத்துவம் ஈசான்னு சொல்லக்கூடிய 5 முகம். அந்த 5 முகத்தை எழுந்தரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் புனிதர் வழிபாடு பண்ணணும். நல்லா பண்ணி வச்சுருக்கேன். நீர் இருக்காது வச்சு பால் இருக்காங்க, நல்லா பட்டை வைங்க. ஜோரா இருக்கான் தான் என்ன பின்ன உரையடைய பூமினி ஆராய் போற்றி உடற்படையார் விழா போற்றி இறையடியிலிருந்து நிலையாய் போற்றி உள்ளத்தில் இருந்தாய் போற்றி அனைவருடைய வேதம் இருந்தாய் போற்றி ஆனோர் வழங்கம் படுவாய் போற்றி அனைவருடைய கண்டம் உடையாய் போற்றி அனைவருடைய கண்டம் உடையாய் போற்றி மலையாளே போற்றி போற்றி முடிவே போற்றி வேணி முக்கல்லா போற்றி சென்னி கடையாய் போற்றி மடிந்தாய் போற்றி 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 மலையிருந்து வழியே போற்றி இருந்தாய் போற்றி அறிவாய் போற்றி மொழியாய் போற்றி போற்றி ராணாய் போற்றி அனுப்பாய் போற்றி ஒரு பையில போட்டு வச்சுக்கோங்க, எடுத்து ஒரு பையில போடுங்க. சூட்டி அதில் போடுங்க, அதையும் சூட்டி அதில் பையன் போடுங்க. போட்டிங்கன்னா சரி. அதுதான் அது பிரச்சனை. உடையாய் போற்றி உள்ளத்தில் இருந்தாய் போற்றி இடந்தாய் போற்றி நின்றாய் போற்றி பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றி படுவாய் போற்றி இடத்தாய் போற்றி போற்றி வல்லோய் போற்றி 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 ஆரே போற்றி விப்பாய் போற்றி போற்றி
உலகலாம் உணர்ந்து ஓதலி கருமன் நெருளாவிய நீர்மணி வேதியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாரும் மலர்மணி வாழ்த்தி விளங்குவாம். உலகம் யாவையும் தாமுட வாழ்த்தலும் நெடுபெருத்தலும் நீங்களும் நீங்க விளையாட்டுறைவர் அன்னவர்க்கே சரணாகரே காலராகி ரடித்து கண்ணீர் வழி ஒருவார் நம்மை நன்னறி தீர்வது வேதன் நாங்கள் மெய்த்துருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. பூவிலை கருங்கள் பொருளாமை ஆயினி கரங்கள் அருந்தாடுதல் கோவிலை கருங்கள் போட்டவர்களா நாட்டில கருங்கலம் நமச்சிவாயவே. அஸ்திரமாவது ஐந்திருத்துமே 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 என்று உள்ள யாரு வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. குழந்தைங்க யாராவது தூங்குனாங்க. போ நீ போ. அப்படியே கூட்ட ஒரு வந்து ஈசானி போட்டு கொளுத்துட்டு தான் உள்ள மணி புரியுதா? அப்படியே நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜை இப்போ செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பூசணிக்காய் வெட்ட போகிறாங்க. அதனால் இங்கே பூசணிக்காய் வெட்டும்போது யாரும் இருக்கக்கூடாது, எல்லாமே ஓரமாக போயிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பூசணிக்காயெல்லாம் இப்போ வெட்டி முடிச்சாச்சு. திரும்ப நாங்கள் ப்ராசஸ் ஒர்க்குக்கு வந்துட்டோம். திரும்ப எங்களுக்கு கொஞ்சம் பூஜை ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வீடு எல்லாத்தையுமே போட்டு துடைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமையும் அழகாக போட்டு துடைச்சி க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னோட ரிலேட்டிவ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் படுக்க வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஐயருமே பார்த்தீங்கன்னா சின்ன பெட்ரூமில் அவங்க படுத்திருக்காங்க. காலையில் 3 மணி போல் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அம்மா எடுத்துகிட்டு வந்து வரிசைகள் எல்லாமே சூடம் கொளுத்திட்டு ஃபோட்டோ வந்து கோவிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து மாடுலாம் எப்படி உள்ளார அனுப்புகிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்பீங்க. இப்போ என்னென்ன ப்ராசஸ் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவிலேருந்து ஃபுல்லாக எல்லா ரூமையும் போட்டு க்ளீன் பண்ணி தொடச்சதுக்கப்புறம் நம்ம அர்க்காவுக்கு எல்லா கதவுக்கும் பார்த்தீங்கன்னா மாலெல்லாம் அழகாக கட்டியாச்சுங்க. கட்டினதுக்கப்புறம் இப்போ நான் எத்தனை மணிக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணி 2 மணி இருக்குங்க நைட்டு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. சமையல் செய்கிறவங்க எல்லோரும் பாருங்கள், எல்லாருமே டேபிள் மேலே, அங்கே சில பேர் கீழே படுதாவெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அழகாக போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காயிட்டுமேன்னு ஒரு ஓவர் வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு இப்போ நான் வீட்டை சுற்றி அழகாக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தேங்க. ஸோ சமையல் பண்ண இடம்லாம் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா இவங்க 4 மணிக்கெலாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். எல்லாமே டிஃபன் தாங்க. சாப்பாடு ஐட்டம் மதியத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். நைட்டுக்கும் டிஃபன், காலையிலையும் டிஃபன் தான். ஆல்ரெடி நான் சமையல் லிஸ்ட் வாங்கும்போதே சொல்லியிருந்திருப்பேன் காலையில் என்ன சாப்பாடு நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு. சூப்பராக பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜை இப்போ நைட்டுக்கு பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூசணிக்காயெல்லாம் வெட்டியாச்சுங்க. வெட்டினதுக்கப்புறம் இப்போ காலையில் ஆனதும் காலையில் எப்படி கோயிலுக்கு போயிட்டு எப்படி நான் வந்து ஃபோட்டோஸ் விளக்கு எல்லாம் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் காலையில் என்னென்ன ப்ராசஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்குன்னு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்டேட்டில் தெரிஞ்சுப்பீங்க. தர்ஷனும் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் போய்ட்டு ரெடி ஆகிட்டு இப்போ கோயிலுக்கு போக வேண்டியதாங்க. இந்த வீடியோஸ் எப்படி வச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மார்னிங் குடி போகிற வீடியோ தாங்க வரப்போகுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.